ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய இபி பில்லை வந்து எப்படி ஆன்லைனில் பிரிண்ட் எடுக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பில் பே பண்ணியிருக்கீங்க, அந்த பில்லெல்லாம் எப்படி பிரிண்ட் எடுக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு TNEB ஆன்லைன் பில் பேமெண்ட் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதனுடைய வெப்சைட் முதலே வரும் TNEB.net.orgன்னு அந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே வந்ததும் முதல்ல லாகின் பண்ணோம். அதுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கு இங்கே நியூ யூசர்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பில் ஹிஸ்ட்ரின்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் என்னென்ன நம்பர் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த லிஸ்ட்டில் இருக்கும். இப்போ புது நம்பர் வந்து ஆட் பண்ணணுன்னாங்களா இங்கே ஆட் நம்பர்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரீஜன் கேட்கும். உங்களுடைய ரீஜன் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து உங்களுடைய கன்சியூமர் நம்பர் கேட்கும். அந்த கன்சியூமர் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரீஜன் கோடு இல்லாமல் உங்களுடைய கன்சியூமர் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கன்சியூமர் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு செக் டீட்டெயில்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. செக் டீட்டெயில் கொடுத்ததுமே அந்த கன்சியூமருடைய டீட்டெயில்ஸ் வரும். அது ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணுறதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணுறதை கிளிக் பண்ணதுமே உங்களுடைய இபி நம்பர் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே மேலே பில் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஆட் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதில் எந்த நம்பருக்கு பில் எடுக்கணுமோ அந்த நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி செலக்ட் பண்ணாங்களோ இங்கே டிக் மார்க் இருக்கும், அந்த டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஸோ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பில் பே பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த மந்த் பில் பே பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயிலெலாம் இதில் வரும். ஸோ 35 ருபீஸ், 35, 125, இங்கே 00. ஸோ இந்த மாதிரி பில்லெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்க. இதனுடைய பில்லை வந்து எப்படி எடுக்குனாங்களா மேலே வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துக்கான பில் எப்படி எடுக்குனாங்களா இங்கே டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணிங்கனாங்களா உங்களுடைய பில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பில் ஓப்பன் ஆனதும் கீழே வந்தீங்கனாக்கா எவ்வளோ பில்லுன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். அது கீழே பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய பில்லை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த மாதத்துக்கான பில்லு வந்து தனியாக எடுக்கணுமோ இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பில்லு வந்து எடுக்கணுனாலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல உங்களுடைய கன்சியூமர் நம்பர் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த கன்சியூமர் நம்பரை எடுத்துகிட்டு போய்ட்டு ஆட் நம்பரில் உங்களுடைய ரீஜன் செலக்ட் பண்ணி அந்த கன்சியூமர் நம்பர் என்ட்ரு பண்ணி செக் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கனாங்களா நம்பர் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பில் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு அந்த நம்பரை செலக்ட் பண்ணி உங்களுடைய பில்லை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.